வெல்கம் டு கெஜாவின் உலகம். வாங்க ஆதியோட அட்வென்ச்சர் உலகத்துக்கு போலாம். அந்த ஒரு இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆதிக்கு மட்டும் தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. ஆதி, ஆதி. ஆதி மெதுவாக கண் திறந்தான். வீடு முழுக்க அமைதியாக இருந்தது. ஆனால் கடிகாரம் மட்டும் டிக் 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 அப்படின்ட்டு சவுண்டு போட்டுட்டு இருந்தது. அவனுக்கு மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு. ஆதி, வெளியே வா. ஆதி மனசு வேகமாக துடிச்சிச்சு. இது கனவா இல்லை உண்மையா அப்படின்ட்டு அவன் மெதுவாக எழுந்து ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று பார்த்தான். வெளியே பார்த்தா நிலா பிரகாசமாக இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி இருந்த பெரிய மரம் அதோட நிழலை மெதுவாக அசைச்சது. ஆதி பயந்தான். யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த டைமு அந்த குரல் மறுபடியும் பேசிச்சு. பயப்படாத. ஆதி மனசெல்லாம் படப்படான்னு அடிச்சுக்கிச்சு. இந்த குரல் யாரோடது? இந்த குரலில் ஒரு மென்மை இருக்கே அப்படின்ட்டு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆதி தைரியத்தை சேர்த்துக்கிட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியே போய் பார்த்தான். காற்று லேசாக வீசிச்சு. மரத்தடியில் ஒரு சிறிய ஒளி தெரிஞ்சது. ஆதி பக்கத்தில் போய் பார்த்தான். அது என்னன்னு தெரியுமா? ஒரு சிறிய குருவி. அது காயமாக இருந்தது. ஆனால் அதோட கண்கள் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. ஆதிக்கு கேட்ட குரல் அதுதான். ஆதி ரொம்ப ஷாக் ஆயிட்டான். நீ பேசுறியா? குருவி மெதுவாக சொன்னுச்சு. எனக்கு உதவி வேணும். நான் சாதாரண குருவி இல்லை. இந்த மரத்தை காப்பாற்றுற பறவை. இந்த மரம் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு நிழல் இருக்காது. ஆதி உடனே குருவியை மெதுவாக தூக்கினான். அதுக்கு உள்ளே போயிட்டு ஒரு கூடையை எடுத்துகிட்டு வந்து அந்த கூடையில் மெதுவாக அந்த குருவியை உட்கார வச்சு அதுக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அதை அங்கேயே வச்சுட்டு வீட்டில் இதை பற்றி யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் அவன் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில் சூரியன் உதயமாச்சு. ஆதி வெளியில் போய் அந்த குருவியை பார்த்தான். ஆனால் அந்த மரத்தடியில் குருவி இல்லை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! நேற்று வரைக்கும் அந்த மரத்தில் இலைகளே இல்லை. ஆனால் இப்போது மரம் ஃபுல்லாக பச்சை இலைகளாக இருக்கே அப்படின்ட்டு அவன் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தான். அந்த நேரம் மரத்துலேருந்து ஒரு இலை மெதுவாக கீழே விழுந்தது. அதிலிருந்து ஒரு ஒளி தெரிஞ்சுது. ஆதி அதிர்ச்சியாக நின்னான். இந்த குருவி யாரு? உண்மையிலே பேசுச்சா? இல்லை இது கனவா? இல்லை இது பின்னாடி எதுனா பெரிய ரகசியம் இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தான். இந்த குருவி யார், எங்கேருந்து வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். சிறிய உதவி கூட பெரிய அதிசயத்தை உருவாக்கும். மறந்துடாதீங்க. பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.